ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் சயின்ஸுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன். அதை விட முக்கியம் இங்கே ஏன் 9 மார்க் போச்சுங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப நன்றி இந்த பேப்பர் அனுப்பிச்சதுக்கு. ஏன்னா நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு எப்போவுமே அனுப்புகிற ஒரு பையன் அனுப்பித்தேன், வீரராகவன் நினைக்கிற பேர் அனுப்பியிருந்தான். கொஞ்சம் லேட் பண்ணிட்டான், பரவாயில்ல. ஆனால் இந்த கேண்டிடேட் அனுப்புனாங்க இல்லையா, ரொம்ப நன்றி. ஏன்னா கேட்டு ரொம்ப நேரம் கழிஞ்சு இவங்க மட்டும்தான் அனுப்பிச்சாங்க. அப்புறம் மீதி இருக்கவங்களும் அனுப்பிச்சிருக்கீங்க. அவங்களோடது போடலங்கிற 99 எடுத்தவங்க அனுப்பிச்சிருந்தீங்க, ஏன் சென்டம் எடுத்தவங்க கூட அனுப்பிச்சிருந்தீங்க. நான் அதை காட்டலாம் நினச்சேன். ஸோ ஆனால் சென்டம் எடுத்ததை விட நம்ம மார்க்கு கொஞ்சம் அந்த லெஸ் ஆகிருக்கல, ஏன் லெஸ் ஆகிருக்குன்னு மாணவர்கள் சொல்லும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குன்னு நான் எடுத்தேன். அண்ட் ப்ளஸ் இவங்க தான் ஃபஸ்ட் அனுப்பிச்சாங்க. அண்ட் ப்ளஸ் ஆனல்ஸோ வாக்கு கொடுத்துட்டேன். தட்ஸ் இட், எதுவும் பெருசாக நினைக்க வேண்டாம். அண்ட் 91 எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன் 9 மார்க் போச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சோஷியலையும் பார்த்துருவோம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. நான் இங்கே பாருங்கள், மறக்காமல் படிவத்துக்கு கொஷின் போடாத மாதிரி இங்கேயும் போடாமல் இருக்காதுங்க. 44வது ஏவா பியான்னு கரெக்டாக இங்கே மேப்பில் இருக்கணும். ஃபஸ்ட் எடுத்துன மேப் இருக்கும், சரிங்களா? படிவம் மாதிரி ஃபஸ்ட் எடுத்துன மேப் இருக்கும். இந்தியா அவுட்லைன் மேப் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஜாகிரஃபி ஓகேவா? ஜாகிரஃபியில் 2 மேப் கேட்பாங்க. நீங்கள் எந்த தமிழ்நாடு மேப்புவா இல்லை இந்தியா மேப்பான்னு பாருங்கள். ஸோ தமிழ்நாடு மேப்பு தனியாக கொடுத்துருப்பாங்க கீழே, பார்த்தீங்களா? உங்களுக்கு அது நீங்கள் எழுதலை அப்படின்னு பட்சத்துக்கு நீங்கள் அதை அடிச்சு விடலாம், சரிங்களா? இப்போது நீங்கள் இந்தியா அவுட்லைன் மேப் தான் அட்டன் பண்ண போகிறீங்க ஜாகிரஃபியில் அப்படின்னா அதை அட்டன் பண்ணுங்கள், ஃபஸ்ட் 5 லெசனோடது. இல்லை தமிழ்நாடு தான் அட்டன் பண்ணணும், தமிழ்நாடு அட்டன் பண்ணலாம், எல்லா மேப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வேர்ல்டு மேப் கேட்டாங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு மேப் அவுட்லைன் கேட்டாங்கன்னா வேர்ல்டு மேப்பை ஃபில்அப் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்தியா அவுட்லைன்லேயே கேட்குறாங்க, இந்தியா மேப் கேட்பாங்கள்ல ஹிஸ்ட்ரியில், அது கேட்டாங்கன்னா இந்தியா மேப் அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க இவங்க. என்னென்னா பார்த்திங்கன்னா மேப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லா மார்க் பண்ணியிருக்காங்க. சோட்டா நாக்பூர் பிளாட்டூனா அந்த பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணுங்க. ஹீராகுட் டேம்னா மார்க் பண்ணு. கல்டிவேஷன் காட்டனு, அதுக்கப்புறம் டெசர்ட் சாயிலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீராகுட் டேமு, மவுண்டெயின் ஃபாரஸ்ட் தப்பாயிருச்சு, 2 இன்னும் தப்பாயிருச்சுங்க, சரிங்களா? அகஸ்திய மலை. ஸோ எல்லாமே அந்த பிளேஸ் கரெக்டாக மார்க் பண்ணிட்டாங்க. காரக்கோரம் எல்லாமே புக் பேக் தான். ஸோ இது மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி லெஜெண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னங்கிற ஐடென்டிஃபை போடுவோம்ல, ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி நீட் ப்ரெசன்டேஷனாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மேப்பை மறந்துடாதீங்க, புக் பேக் தான் கேட்பாங்க, சரிங்களா? நீங்கள் ஹெவி ரெயின்ஃபால் தானே, ஹெவி ரெயின்ஃபால் எவ்வளவோ இடம் இருக்குது, சரிங்களா? அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு போகலாம். மவுண்டைன் ஃபாரஸ்ட் மேலே வரும். ஸோ அதனால் என்ன தவறுகள் மேப்பில் பண்ணுறீங்க அது பண்ணக்கூடாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிளேஸ் தெரியாமல் போயிடுச்சு, ஒருவேளை இப்போ எக்ஸாக்டாக சோட்டா நாக்பூர் பிளாட் இங்கேன்னு தெரியலனா இப்படி போட்டு விட்ருங்க, அவ்வளோதான், ஓகேவா? நீங்கள் இந்த டாட் வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஹீராகுட் டேம் தெரியலனா ஹீராகுட் டேம்னு எழுதுங்க. ஒருவேளை தெரியாமல் போச்சுன்னா அந்த புள்ளி வைக்காதீங்க. புள்ளி வச்சிங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணணும், சரிங்களா? அது ஒரு டிப்ஸு. ஸோ மேப்பை நல்லா படிச்சிருங்க. வேர்ல்டு மேப் கேட்டாலும் சரி, ஹிஸ்ட்ரியில் இந்தியன் மேப் கேட்டாலும் சரி, கரெக்டாக எழுதிருங்க. ஸோ அதுக்கும் கொஸ்டின் நம்பர் இங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ மறக்காமல் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 மார்க்கு. 1 மார்க் எல்லாமே புக் பேக்காக தான் இருக்கும். இவர் இயர் ஏதோ தப்பாக எழுதிட்டாருக்கு, அதனால் 13. அடுத்து 43B, ஐ திங்க் 8 மார்க். நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்ககிட்ட மேப் ஃபஸ்ட்டே எழுதிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மேப் ஃபஸ்ட்டு எழுதுங்க, அதுக்கப்புறம் 1 மார்க் எழுதுங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக 5 மார்க் போயிடுங்க. ஒருவேளை 8 மார்க் நல்லா தெரிஞ்சதுன்னா 8 மார்க் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இவர் 8 மார்க் கட்டபொம்மன் எழுதியிருக்கார். கட்டபொம்மனுக்கு சினாஃபிசஸ் போடணுமான்னு கேட்டிங்க. சினாஃபிசஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷுக்கு தான். நீங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஹெட்டிங் போட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டுட்டு இப்படி போட்டுட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லிட்டு சைட் ஹெட்டிங் இப்படி எழுதிட்டு, சைட் ஹெட்டிங் ஒவ்வொன்றா எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எழுத ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஸோ வேணும்னா போட்டால் போதும், இல்லைனா வேண்டாம். இல்லைனா இப்படி நீங்கள் ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதுங்க, பாயிண்ட் எழுதணும். பாயிண்ட் எழுதுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஒருவேளை அந்த கொஸ்டின் தெரியல, மறந்துருச்சு அப்படின்னா பாயிண்ட் எழுதாதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இயரெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஒரு 4-5 பக்கம் இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தான் பக்கம், சோசியலை பொறுத்த வரைக்கும் பக்கம் கிடையாது, கண்டென்ட், சரியா? ஸோ டைம் லைன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது 5 மார்க் வேணும். ஸ்கேல் முடிஞ்சால் எழுதிருங்க. பட் ஸ்கேலுக்கு இங்கே அவர் எழுதலை, பட் இருந்தாலும் மார்க் போட்டாங்க. ஸ்கேல் முடிஞ்சால் எழுதுங்க. பட் டைம் லைனுக்கு இது ரொம்ப முக்கியங்க. இது கொஞ்சம் கரெக்டாக எழுதிருங்க. அண்டு பாருங்கள் எவ்வளோ மொக்கையாக எழுதிட்டாங்கன்ட்டு. ரவுண்ட் டேபிள் செகண்ட், ஃபஸ்ட்டு, தேர்டுன்னு முடிச்சுட்டு அப்புறம் ஆகஸ்ட் ஆஃப் எழுதிட்டாங்க, 5 மார்க், ஓகேவா? டைம் லைனில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது, ஓகே? அண்ட் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 40 பிளாக் மணியில் 5 மார்க் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணாட்டினாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அவர் ப்ரெசன்டேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இப்படி போட்டிங்கன்னா போதும், இல்லை அப்படின்னா ஸ்டார் மாதிரி போட்டிங்கன்னா போதும். ஸ்டார் மாதிரினா அது இந்த மாதிரி போட்டால் போதும், ஓகே? அடுத்தது 1857 கிரேட் ரிவால்ட்டு.
அதுவுமே என்ன பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டாங்க. பெருசாக எழுதணுமா சின்னதாக எழுதணுமாலாம் கிடையாது. நீங்கள் எந்த கையில் வேணாலும் படிச்சுக்கலாம், எவ்வளோ பாயிண்ட் வேணாலும் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5 to 7 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஹெட்டிங் இருக்க கொஷின் பெருசாக இருக்க கொஷின்னா ஒரு ஹெட்டிங்கே ஒரு 3 பாயிண்ட்டாக எழுதுங்க. ரிவால்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதியாச்சு. ஏன்னா இந்த கொஷினே பெருசு தான். கோர் டிட்டர்மினன்ட் ஃபாரின் பாலிசி இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாங்க, அதனால ரவுண்ட் பண்ணிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்டர்நேஷ்னல் மிலு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு விட்றாதீங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஜிடிபியோடது கேட்டிருக்காங்க, அதுவுமே அவங்க போட்டாங்க, ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. அடுத்த நார்த்தன் மவுண்டெயின், ஃபஸ்ட்டு என்னெல்லாம் மவுண்டெயின் சொல்லியாச்சு. டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எல்லா இது ஈஸி தான். இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா என்ன, ப்ராப்ளம்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஒரு 5 பாயிண்ட் எழுதினா போதும். டெக்ஸ்டைல் காட்டன் டெக்ஸ்டைலும் 5 பாயிண்ட் போதும். இவர் எக்ஸ்ட்ராவே 8-9 பாயிண்ட் எழுதிக்காரு, சூப்பராக இருக்குது. அடுத்து ஃபில்லப்ஸ் 2 போச்சு. அதுலேயும் நீங்கள் வந்து ஃபில்லப்ஸ் தெரிஞ்சால் எழுதுங்க, ஃபில்லப்ஸ் தெரியாது 2 தெரியாதுன்னா எக்ஸ்ட்ராவாக தியரி தெரியுமான்னு பாருங்கள். ஓகேவா? அப்போது டைம் லைன் 1, மேப் 1, ஃபில்லப்ஸ் 1. டிஸ்டிங்யூஷ் கியூரேஷன் முடிஞ்சால் படிங்க. யாருக்கெல்லாம் ஃபில்லப்ஸ் வரலையோ டிஸ்டிங்யூஷ் கியூரேஷன் படிங்க. இல்லை டிஸ்டிங்யூஷ் கியூரேஷனும் படித்து ஃபில்லப்ஸ் படிக்கிறவங்களும் இருக்காங்க, அது உங்கள் இஷ்டம். ஸோ என்னை கேட்டால் இது 3 படிங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தியரி ஒரு 7 எழுதிங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அடுத்தது 2 மார்க் வந்து 17th கொஸ்டின் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. டாலர் எம்பரலிசம் ஹெட்டிங் போடுங்க, நல்லாயிருக்கும். அடுத்து பெரியார் ஃபெமினிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிரம்மோ சமாஜ் ஈவலு. ஸோ இது எல்லாமே ஈஸியாக 2 மார்க்கில் 2 பாயிண்ட் போதுங்க. என்ன கேட்குறாங்களோ அது 2 பாயிண்ட் கரெக்டாக எழுதுங்க. இங்கேயும் மிஸ்டேக் விட்டாங்க பாருங்கள். பஸ்ட் ஆஃப் மன்சூன் நினைக்கிறேன். அந்த சடன் அப்ரோச் ஆஃப் மன்சூன் விண்ட் ஓவர் சவுத் இந்தியா இட்ஸ் லைட்டிங் அண்ட் தண்டர் இஸ் பர்ன் மன்சூன் இட் ஸ்ட்ரைக் ஆர் தி சவுத் இண்டியன் கெட் தி டிவைட் இன்டு 2 பிரான்ச், அரேபியன் சி பிரான்ச் அண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். என்னமோ அதில் தப்பாயிருச்சு, அதனால் அவங்க மார்க் பண்ணிட்டாங்க. மித்தபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டில் மறக்காமல் பேஜ் அடிச்சு விட்ருங்க. அண்ட் திஸ் இஸ் தி ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி சோஷியல் சயின்ஸ். பெருசாக இதில் ஒன்றும் கிடையாது. எங்கிட்ட கேட்ட மாதிரி நீங்கள் ஹெட்டிங் போட்டு எழுதுனா ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. பட் ஆனால் ஹெட்டிங் இல்லாத கொஸ்டின், ஆர்கனைசேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட்டு, 19th century ரிஃபார்ம்ஸ், ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ், இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 7 பாயிண்ட் வரைக்கும் படிங்க. நல்லா படிக்க முடியாத குழந்தைங்களா இருந்தால் 5 பாயிண்ட் போதும் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு. ஹெட்டிங் வர கொஸ்டின்னா நீங்கள் வந்து எல்லா ஹெட்டிங்கும் ஒரு 2-3 பாயிண்ட் எழுதுங்க. சரியா? தட்ஸ் இட். பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மேப்பு முன்னாடியே இருக்கும், மறந்துடாதீங்க. மேப்புக்கும் 2 மேப்புக்குமே தயவுசெய்து கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. அண்ட் 1 மார்க்குமே நான் கேள்விப்பட்ட நிறைய பேர் இப்படி எழுதுறது இல்லைன்னு, ஆப்ஷன் போட்டு தான் எழுதணும். ஆப்ஷன் போட்டு கரெக்டாக எழுதுங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவன் செயலே, ஹிஸ்ட்ரிங்கிற சோசியலை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேவா? மேப்பு நாளைக்கு காலையில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அதை மட்டும் படிச்சிங்கன்னா மேப்பில் 13 மார்க் எடுத்துடலாம். தேங்க்யூ.